திருச்சிற்றம்பலம். போற்றிவோம் நம சிவாய. தேவாங்க புராண மாலை சுருக்கம். தலைப்பு 5. தேவலரின் 7 அவதாரங்களும் தேவாங்க திருநாமமும். திருச்சிற்றம்பலம். பணுவல். ஆயுமொரு 7 அவதாரமே எடுத்து அகிலத்தில் சிவப்பணியாற்றியவள் பெரும் தூய சிவஞான சோதிகள் ஒன்றியே ஜோதி பிரகாசமாய் நின்றனே. தேவரணியும் திருப்பூணூல் ஆடையுடன் தெய்வீக 5 மகா சூத்திரமும் தந்து மேவரு தேவரின் அங்கம் அதை காக்க மேதகு தேவாங்கன் ஆயினே. 3 உலகத்தவர் போற்றிட ஆடைகள் முழுமுதல் சூத்திர கர்த்தனுமாய் நெஞ்சில் ஈன்ற சிவஞானச் செல்வனாய் நின்றவன் ஈசனின் பாதத்தில் சேர்ந்தனே. தேவர் அசூரர் செய் போரினில் வென்றிட தேவர்க்கு துணை நின்று காத்தனே. உயர்கோவும் கந்தர்வன் இருவர்க்கும் சாபங்கள் கொற்றவன் நீக்கியே அருளினே. முற்பொருள் விளக்கம். தேவல மாமுனிவர் இவ்வுலகில் 7 பெரும் அவதாரங்களை எடுத்து சிவப்பணிகள் புரிந்து இறுதியில் மீண்டும் சிவசோதியிலேயே ஒன்றரக் கலந்து பேரொளியாய் நின்றார். தேவர்களின் அங்கங்களை அலங்கரிக்கும் தெய்வீக ஆடைகளையும் 5 மகா சூத்திரங்களையும் பூணூல் உட்பட 5 மகா சூத்திரங்களையும் உருவாக்கி வழங்கியதால் இவர் சூத்திரகர்த்தா என்றும், தேவாங்கன் அதாவது தேவர்களின் அங்கத்தை காத்தவர் என்றும் போற்றப்பட்டார். தேவ அசுரப் போரில் தேவர்களுக்கு வெற்றி தேடி தந்ததோடு சாபம் பெற்ற ஒரு மன்னனுக்கும் கந்தர்வன் ஒருவனுக்கும் சாப விமோசனம் அளித்து முத்திப்பாதையை காட்டினார் என்பதாக 5வது பணுவலும் அதன் பொருளையும் அமைத்துள்ளோம். அடுத்த பணுவலின் தலைப்பும் பொருளும் நாளை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.